பீகார் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? பிஜேபி வந்து இவனை நிதிஷ்குமார் பார்ட்டியை காலி பண்ணிடுச்சுன்னு சொல்லுது. நான் தமிழ்நாட்டுக்கு செய்தி கேட்டேன். அது தமிழ்நாட்டு செய்தி தான். அது மாதிரி பிஜேபி கூட யாரு சேர்றாங்களோ அவங்க அழிச்சிருவாங்க. இன்னைக்கு கூட நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு, நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவரு சொல்லிக்கிறாருங்க. அமித்ஷா வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாருங்க. அவர் தான் சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு? அதிமுகவில் இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். யார் வேணாலும் இருக்கலாம்ல. இபிஎஸ் தவிர ஒருத்தர் இருக்காங்களா சார்? ஏடிஎம்கே ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் கூட சிஎம் ஆயிடுவார் ஆட்சி வந்துச்சுன்னா. நீங்க இப்ப கம்பேர் பண்ணலாமா? நிதிஷ்குமாரோட நயினார் நாகேந்திரன் வந்து சொல்றாருங்க எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு. வாய் திறந்து ஏன் இவர் சொல்ல மாட்டாங்க? யாரோ ஒருத்தர்னா யாரு? அதுதாங்க அரசியல் பிஜேபி. அங்கதான் அமித்ஷா. இப்ப சொல்லுங்க பீகார்ல நிதிஷ்குமார நான் தான் சிஎம்னு எப்படி டிப்ளமேட்டிக்கா கொண்டு போகணும்னு தெரியும். இப்ப அவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. ஆமா, அது நீங்க சொல்றதுல கூட நெருடல் தான். மகாராஷ்டிரா நடந்தது. காலங்காலம் இருந்த சிவசேனா காலியாச்சு. சிண்டே காணாம போனாரு. உள்ள வீட்டுள்ளார அண்டி புடைக்கிறதுக்கு வந்தவன் வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு. அதுதான் பீகார்லயும் நடந்திருக்கு. என்ன பெரிய பிரமாதம். தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக தான், பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். இவர் வைக்கிறதான சட்டம். கையில ஒண்ணும் இல்லை அடிக்கலன்னா. ஏங்க பெரிய கட்சி ஏடிஎம்கேவா இருந்ததுங்க அம்மா இருந்தப்போ. இப்பயும் ஏடிஎம்கே தான் சார் பெரிய கட்சி. சரி, ரெண்டாவது பெரிய கட்சி. யானை படத்தோடு இருந்த கட்சி. ஒரு யானைக்கு பின்னாடி ஒரு சிறுத்தையா வந்திருந்தா பரவாயில்ல, ஒரு புலியா வந்திருந்தா பரவாயில்ல. இப்ப நீ வந்து ஒரு எலி மாதிரி ஆயிப்போச்சுங்க. எங்க இந்த கட்சி பெரிய கட்சி நீங்க தான் சொல்லிக்கணும்.